தமிழரசி தமிழரசி ஐய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். யானையும் நண்பர்களும். குழந்தைகளா, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன். யானை கதை சொல்ல போறேன். யானைனா உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சரி, யானை கதை சொல்லட்டா? சொல்லுங்க. ஒரு காட்டுல தனியா ஒரு யானை இருந்ததாம். யானைக்கு நண்பர்களே இல்லையாம். அதனால யானை நண்பர்கள் யாராவது கிடைப்பாங்களா அப்படின்னுட்டு காட்டுல அலைஞ்சிச்சான். அப்ப ஒரு குரங்கு பார்த்துச்சான். குரங்கு பார்த்த உடனே ஆசையா, நீ என்னோட நண்பனா இருக்கிறியா குரங்கு அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு குரங்கு என்ன சொல்லிச்சான்? நீங்க ரொம்ப பெருசா இருக்கீங்க, என்ன போல உங்களால மரத்துலலாம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதனால நீங்க என்னோட நண்பனா இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான் குரங்கு. ஆனா யானை அதோட முயற்சியை கைவிடலையாம். ஒரு முயலை பார்த்துச்சான். நீ என்னோட நண்பனா இருக்கிறியா முயல் அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு முயல் என்ன சொல்லிச்சான்? என்னோட பொந்துல உன்னால பொருந்தவே முடியாது, ஏன்னா நீ பார்க்க எப்படி இருக்க, ரொம்ப பெருசா இருக்க, அதனால நீ என்னோட நண்பனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். அச்சச்சோ, யானை அப்பயும் அதோட முயற்சிய கைவிடலையாம். ஒரு தவளைய பார்த்துச்சான். தவளை தவளை, நான் உன்னோட நண்பனா இருக்கட்டுமா அப்படின்னு கேட்டுச்சான். அதுக்கு தவளை என்ன சொல்லிச்சான்? நீ ரொம்ப பெருசா இருக்க, கனமா இருக்க, என்ன போல உன்னால குதிக்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சான். அதனால நீ என்னோட நண்பனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுச்சான். ஆனா யானை அதோட முயற்சிய கைவிடலையாம். நரிய பார்த்துச்சான். நரிக்கிட்ட கேட்டதான், நான் உன்னோட நண்பனா இருக்கட்டுமான்னு கேட்டுச்சான். அதுக்கு நரியும் இதே பதில தான் சொல்லிச்சான். நீ ரொம்ப பெருசா இருக்க அப்படின்னு சொல்லிடுச்சான். அதுக்கப்புறமா அடுத்த நாள் காட்டுல உள்ள விலங்குகள் எல்லாம் என்ன பண்ணுச்சான்? பயந்து ஓடிட்டு இருந்ததாம். அதை பார்த்த உடனே, என்னடா எல்லா விலங்குகளும் பயந்து ஓடுதே, நம்மளோட நண்பர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்க ஏன்னு பார்க்கும்போது ஒரு புலி எல்லா விலங்குகளையும் தாக்குறதுக்காக வந்துட்டு இருந்ததாம். அத பார்த்த யானை, அச்சச்சோ, நம்ம நண்பர்களை எப்படியாவது நம்ம காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு நினைச்சு புலிகிட்ட போய் கேட்டுச்சான். தயவு செய்து என் நண்பர்களை விட்டுடு, எதுவும் பண்ணாத அப்படின்னு கேட்டுச்சான். ஆனா புலி கேட்கறதா இல்லையா. யானைய உன் வேலைய பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லிடுச்சான். இதை கேட்ட உடனே என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு வேற வழியே இல்லாம யானை தண்ணீரை புலி மேல விசிறி அடிச்சு பயமுறுத்திச்சான். அதுக்கப்புறம் புலி பயந்து ஓடியே போயிடுச்சான். அங்க இருந்த பார்த்த எல்லா விலங்குகளும் அப்புறம் என்ன சொல்லிச்சு ஒற்றுமையா? நீ தான் என்னுடைய நண்பர் அப்படின்னு சொல்லிச்சான். அப்புறம் யானைக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சான். நிறைய நண்பர் கூட்டம் யானைக்கு கிடைச்சிடுச்சான். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? யானைக்கு எப்படி நண்பர்கள் கிடைச்சாங்க? யானைக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. நண்பர் இப்படிதான் வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு கிடையாது. ஆனா மற்ற விலங்குகள்லாம் எப்படி சொல்லுச்சு? எனக்கு ஆட தெரியணும், குதிக்க தெரியணும் அப்படின்னு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருந்தது. எதிர்பார்ப்பு எதுவுமே இல்லாததுதான் நல்ல நட்புக்கு அழகு. ஒரு நல்ல நட்பு என்பது எப்படி இருக்கும்? எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம இருக்கும். சரியா? இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நானும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எதையோ எதிர்பார்க்க மாட்டேன். நீங்களும் அப்படியே இருங்க. நன்றி. சேவலும் நரியும். குழந்தைகளா, இன்னைக்கு நான் ஒரு கதை சொல்ல போறேன். புத்திசாலி சேவல் கதை சொல்ல போறேன். சேவல் பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். சேவல் எப்படி கூவும்? குக்கரக்கா குக்கரக்கா. ரொம்ப அழகா சொன்னீங்க. சரி, இப்ப கதைக்கு போலாமா? கதைக்கு போலாம் வாங்க. ஒரு காட்டுல உள்ள மரத்து மேல ஒரு காட்டு சேவல் வாழ்ந்து வந்ததாம். அந்த காட்டு சேவல் பாக்குறதுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்குமா. நல்ல பலசாலியாகவும் புத்திசாலியாகவும் இருந்ததாம். அது கொக்கரக்கோ அப்படின்னு கத்திச்சுன்னா காடே அதிருமா. அந்த அளவுக்கு சத்தம் போடுமா. அது இருந்த மரத்தின் வழியா தினந்தோறும் ஒரு நரி போயிட்டும் வந்துட்டும் இருக்குமா. அந்த நரிக்கு என்ன ஆசையா?
இந்த சேவலை எப்படியாவது ஒரு நாள் பிடிச்சு நல்லா சாப்பிட்டுடணும் அப்படின்னு ஆசையா சேவலை பாக்குமா. சேவலுக்கும் தெரியுமா இந்த நரியோட பார்வை. ஓ, இந்த நரி நம்மள சாப்பிடுறதுக்காக தான் இப்படி பாக்குது அப்படின்னு நரி கிட்ட சேவல் எச்சரிக்கையா இருக்குமா. சேவல் நரிய பார்த்த உடனே மரத்து மேல ஏறி உட்காந்துக்குமா. நரிக்கும் இது தெரியுதான். ஓ, சேவல் நம்ம வரும்போதெல்லாம் மரத்து மேல ஏறி உட்காந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இந்த சேவலை தந்திரத்தனமா இந்த மரத்தை விட்டு இறக்கி எப்படியாவது சாப்பிட்டுடணும் அப்படின்னு நினைச்சதான். ஒரு நாள் நரி அந்த வழியா போகும்போது மரத்து கீழே உட்காந்து, அழகிய சேவலே, உனக்கு விஷயம் தெரியாதா அப்படின்னு கேட்டுச்சான். என்ன நரியாரே, என்ன விஷயம் என்றுதான் சேவல். இன்று நம்முடைய சிங்கராஜா ஒரு உத்தரவு போட்டிருக்கிறார் அப்படின்னுச்சான். என்ன உத்தரவு என்று கேட்டதுக்கு, இன்று முதல் 1 வருடத்துக்கு யாரும் யாருக்கும் பகை கிடையாதாம். இது சமாதான ஆண்டாம். எந்த விலங்குக்கும் மற்ற விலங்குகளால் பிரச்சனை வரக்கூடாது. பிரச்சனை வந்தால் கடும் தண்டனை தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால எதிரிகளா இருந்த விலங்குகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து காட்டோர அருவி பகுதியில நிலா வெளிச்சத்துல பாட்டு பாடி ஆடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு தான் யாருமே இல்லை. அப்பதான் நீ என் ஞாபகத்துக்கு வந்த. வா, நாம 2 பேரும் சேர்ந்து போய் அருவி கரையில போய் விலங்குகளோட சேர்ந்து ஜாலியா இருக்கலாம் அப்படின்னு நரி பேசிச்சான். அச்சச்சோ, எப்படி இப்ப சேவல் நரிக்கிட்ட இருந்து தப்பிக்கும்? அது ஒரு புத்திசாலி சேவல் இல்லையா? அதனுடைய அறிவை பயன்படுத்தி தான் இப்ப நரிக்கிட்ட இருந்து தப்பிக்க போகுது. எப்படி தப்பிக்குதுன்னு பார்க்கலாம். இதை கேட்ட உடனே சேவலுக்கு புரிஞ்சிடுச்சான். ஓ, நரியால நமக்கு ஆபத்து வந்துடுச்சு. இதுல இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே சேவல் என்ன பண்ணுச்சான், நரி பேசுறத கேட்காத மாதிரி வேற ஒரு உயர்ந்த கிளைக்கு சென்று தலையை இங்கும் அங்குமாக ஆட்டி பார்த்து கொண்டிருந்ததாம். அதை பார்த்த நரிக்கு கோபம் வந்ததாம். நான் எவ்வளவு இனிய செய்தியை சொல்லிக் கொண்டிருக்கிறேன், நீ என்னவென்றால் மரக்கிளைகளுக்கு மேலே சென்று எதையோ வேடிக்கை பார்க்கிறாயே என்றது. நரியாரே, நீங்கள் சொன்னதை கேட்டேன். அதைவிட முக்கியமான வேலையை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்றது. அதைவிட முக்கியமான வேலையா? அது என்ன என்றது நரி. வெகு தூரத்தில் 2 உருவங்கள் ஓடி வந்து கொண்டிருக்கின்றன என்றது சேவல். அவை எப்படி இருக்கின்றன என்று பயத்துடன் கேட்டது நரி. 2ம் நாக்கை தொங்க விட்டிருக்கின்றன. அதன் கண்கள் பளபளவென ஜொலிக்கின்றன. அங்கும் இங்கும் பார்த்து எதையோ மூக்கால் முகர்கின்றன. அதற்கு 4 கால்கள் இருக்கின்றன. உங்களை விட உயரமாக இருக்கின்றன. ஆ, இப்போது கூர்மையான கோரை பற்களும் தெரிகின்றன. ஒருவேளை அவை ஓநாய்களோ என்றது சேவல். அடட, அது ஓநாய்கள் எல்லாம் இல்லை, வேட்டை நாய்கள். பார்த்தால் கடித்து குதறிவிடும் என்று கூறியவாறு ஓட்டம் எடுத்தது நரி. நரி ஓடுவதை பார்த்து சேவல் சிரித்தது. இந்த கதையின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? ஆபத்தான நேரத்துல சேவல் புத்திசாலித்தனமா யோசிச்சு நரி கிட்ட இருந்து சேவல் தப்பிச்சிடுச்சு. இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் புத்திசாலியா சேவல் மாதிரியா யோசிங்க ஆபத்தான நேரத்துல. குழந்தைகளா, இப்ப நான் ஒரு கதை சொல்ல போறேன். ஒரு சின்ன குட்டி பையனின் கதை தான் நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாம், வாங்க. ஒரு ஊருல ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் இருந்தாராம். அவருக்கு ஒரு சின்ன பையன் ஒருத்தன் இருந்தானாம். அவனோட பேரு அப்புவான். அப்பு வீட்ல பெரியவங்க பேச்ச கேட்கவே மாட்டானா. சண்டை போடுவானா, பொய் சொல்லுவானா, எப்ப பார்த்தாலும் டிவியே பாத்துக்கிட்டு இருப்பானா. வீட்டை சுத்தமாவே வச்சிட்டு இருக்க மாட்டானா. இதனால அப்புவுடைய அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருந்ததாம். அப்புவுடைய அப்பாவும் தினமும் நல்ல பழக்கங்களை செய்ய சொல்லி தருவாராம். சஞ்சு, உனக்கு நல்ல பழக்கங்கள்னா என்னன்னு தெரியுமா? தெரியும். என்னதெல்லாம் நல்ல பழக்கங்கள்? பல் துலக்கிறது, காலையில எழுந்து குடிக்கிறது, நேரமா சாப்பிடுறது, நல்ல புக்ஸ் படிக்கிறது, அதுக்கப்புறம் ஓடி ஆடி விளையாடுறது. இந்த மாதிரி நிறைய நல்ல பழக்கங்கள் இருக்கு. சரி, பொய் சொல்றது சரியா தப்பா? தப்பு. சண்டை போடுறது தப்பு. ஆனா அப்பு இதெல்லாம் பண்றான். சண்டை போடுறான், பொய் சொல்றான்.
அதனால அப்புவுடைய அப்பாவுக்கு எப்படி இருக்கு? கவலையா இருக்கும். அதேதான், அப்புவுடைய அப்பாவும் தினமும் நல்ல பழக்கங்கள், நீங்க சொன்ன மாதிரி இந்த போல நல்ல பழக்கங்கள் எல்லாம் அப்புவுடைய அப்பாவும் அப்புவுக்கு சொல்லி கொடுப்பாராம். ஆனா அப்பு இதெல்லாம் கேக்குறதாவே இல்லையாம். அதனால அப்புவுடைய அப்பாவுக்கு ரொம்ப கவலையா ஆயிடுச்சான். அப்புவுடைய அப்பா ஒரு முடிவு பண்ணாராம். என்ன முடிவு? அது என்னன்னா, வயசான ஒரு தாத்தா கிட்ட போய் உதவி கேட்டாராம். ஏன் தாத்தா கிட்ட உதவி போய் கேட்டாரு? ஏன்னா அவர் ஒரு நல்ல அறிவான ஒரு தாத்தாவாம். தாத்தா கிட்ட போய் அப்புவுடைய அப்பா என்னோட பையனை ஒரு நல்ல பையனா மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பெரியவர்கிட்ட கேட்டாராம். அப்ப அந்த பெரியவர் என்ன சொன்னாங்களாம்? அந்த பெரியவரும் சரின்னு ஒத்துக்கிட்டாராம். அடுத்த நாள் தாத்தா அப்புவை கூப்பிட்டு காட்டுல கொஞ்ச தூரம் நடந்துட்டு வரலான்னு அப்புவை கூட்டிட்டு போனாராம். அப்பு கிட்ட தாத்தா ஒரு சின்ன செடியை காட்டி, அத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்புவும் உடனே அத பிடுங்கி காட்டிட்டானா. அப்புறம் தாத்தா கொஞ்சம் பெரிய செடிய காட்டி, இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்ப அப்பு என்ன பண்ணா? ரொம்ப எளிமையா பிடுங்கி காட்டிட்டான். அப்புறம் கொஞ்ச தூரம் நடந்து போன அப்புறம் தாத்தா ஒரு பெரிய புதர் செடிய காட்டி, இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்புவும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு பிடுங்கி காட்டிட்டானா. அப்புறம் தாத்தா ஒரு சின்ன மரத்தை காட்டி, இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அப்ப அப்பு என்ன பண்ணா? அப்புவும் ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி செஞ்சு எப்படியோ மரத்தை சாட்சி காட்டிட்டானா. ஆமா. அப்புறம் தாத்தா ரொம்ப வருஷமா வயதான ஒரு பெரிய மரத்தை காட்டி, இத உன்னால பிடுங்க முடியுமா அப்பு அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அப்பு என்ன சொன்னா? ஐயோ, ஆனா அது ஒரு பெரிய மரம் இல்ல, ஒரு குட்டி பையன் எப்படி அத புடுங்க முடியும்? அதேதான், அப்புவும் திரு திருன்னு முழிச்சானா. அப்புவுக்கும் என்ன பண்றதுன்னே தெரியலையா. அப்ப தாத்தா அப்பு கிட்ட சொன்னாராம், தீய பழக்கங்களும் இது போலதான். சின்ன செடியா இருக்கும் போதே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். ரொம்ப வளர விட்டா என்ன ஆகும்? தீய பழக்கங்களும் பெரிய மரம் போல மாறிடும். அப்புறம் நம்மளே நினைச்சாலும் அதை என்ன பண்ண முடியாது, தீய பழக்கங்கள்ல இருந்து வெளியில வர முடியாது அப்படின்னு தாத்தா சொன்னாராம். அப்பதான் அப்புவுக்கு என்ன புரிஞ்சதாம், தீய பழக்கங்களை நம்ம தினமும் செஞ்சுட்டே இருந்தா அதுல இருந்து வெளியில வர்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்பு புரிஞ்சுக்கிட்டானா. அப்புறமா அப்பு அப்பா கிட்ட போய் சொன்னானா, இனிமே நான் நல்ல பையனா மாறிட்டேன், நான் என்கிட்ட இருக்கிற தீய பழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விட்டுருவான்ப்பா, நான் இனி நல்ல பையனா மாறிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்பா ரொம்ப ஆசையா அந்த சின்ன பையனை என்ன பண்ணாராம், கட்டி பிடிச்சுக்கிட்டு சந்தோஷமா ஆயிட்டாராம் அப்பா. ஓ, சூப்பரா இருக்கு இந்த கதை. இந்த கதையின் மூலமா நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதை மூலமா எனக்கு தப்புன்னு தெரிஞ்ச பழக்கத்தை இனிமே செய்ய மாட்டேன், நல்ல விஷயங்களை செய்வேன், அத வளர்த்துப்பேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்கள்கிட்ட இருக்க கெட்ட பழக்கங்களை விட்டுடுங்க, நல்ல பழக்கங்களை தினமும் செய்யுங்க. நன்றி. ஹாய் கிட்ஸ், எனக்கும் என் தம்பிக்கு டிராயிங், கலரிங், கிராஃப்ட்னா ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் பிடிக்குமா? அப்ப உங்களோட டிராயிங், கலரிங், கிராஃப்ட் ஒர்க் எல்லாம் எங்களோட வெப்சைட்ல அப்லோட் பண்ணுங்க. தமிழரசி ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.